இன்னும் எத்தனை நாள் தான் பயத்தோட வாழ்றது? என்னையா சொல்ற? நாம சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தும் நம்ம கையில எதுவும் இல்ல. குரு பாண்டிய குனினா குனிஞ்ச பழகிட்டோம். சூரியவர்த்தம் போயிட்டாரு, கருடனும் போயிட்டான். இப்ப யாரோ ஒருத்தன் வந்து எஜமான உட்கார்ந்துட்டு இருக்கானா? Somebody else from this organization is controlling it? நோ சார், வெளியில இருந்து யாரோ வந்து சாகடிச்சுட்டு அவனோட கண்ட்ரோல் எடுத்துட்டானு சார். வாட்? நாம உடைக்க வேண்டிய பாறை எவ்வளவு கெட்டியா இருக்குங்கிறத பத்தி தான் யோசிச்சோம். How is this even possible? ஆனா அதையே உடைச்ச சுத்தியல் எவ்வளவு கெட்டிங்கிறத இப்பதான் புரியுது. இவ்வளவு வலிமையான ஆளுங்க நடுவுல இன்னொருத்தரா? சொல்றா. ஷெட்டி பாய், கேஜிஎஃப் க்கு புது பாஸ் வந்திருக்கான். யாரு? ராக்கி. அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒன் நாற்காலி மேல ஒரு கண் இருக்கு. அவன் வருவான், அதுல உட்காருவான். இனிமே அவன் தான் உனக்கும் பாஸ், எனக்கும் பாஸ். கேஜிஎஃப் ஓட ஆதிக்கம் போதும், எல்லாத்தையும் நிறுத்திடலாம். எப்படி? இந்த குரு பாண்டியனும் அவன் சர்க்காரும் விழுந்துட்டா அவ வருவா இல்ல? அவளே முடிச்சிருவா. நாம இப்ப மத்த எம்பிக்களை ஒத்துக்க வைக்கணும். டேபிள் டிராயர்ல இனாயத்துக்களின் நம்பர் இருக்கு ஷெட்டி பாய். இனி நீ முடிவு பண்ண. இப்ப இந்த சுத்தியலை எப்படி உடைக்கிறதுன்னு யோசனை பண்ணு. ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பிடிச்சிட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. ஆண்ட்ரூஸ் எப்போ பாம்பே லாலிபாப் தர மாதிரி தரேன்னு சொன்னானோ, ராக்கிக்கு அந்த சமுத்திரம் கூட சின்ன பழம் மாதிரி ஆயிடுச்சு. சமுத்திரம் இது இல்லைன்னு தேட ஆரம்பிச்சான். பெங்களூர்ல கருடனை பார்த்த உடனே ராக்கி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். Here is a man who comes from that powerful place. அதனாலதான் கருடனுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சும் அவனை கொல்லல, விட்டுட்டான். கேஜிஎஃப் பிடிக்க அவனுக்கு ஒரு பெரிய படையே தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் ராக்கி எல்லாருக்கும் முன்னாடி கருடனை கொன்னான். பாக்குறவங்க நெஞ்சில தைரியத்தை விதைச்சு படை வீரர்களா மாத்தலாம்.